எவ்ரிஒன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் மேற்கோள்கள் எல்லாமே அதனை கூறியவர்கள் யார் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 10th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்டு மேற்கோள்கள் நம்ம 1 by 1 6லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 10th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 9th பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன், இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலியாக திகழ்கிறது என கூறியவர் அகத்தியலிங்கம். செகண்ட், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தேர்ட் ஒன், தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என உருவானது என கூறியவர் ஹிராஸ் பாதிரியார். ஃபோர்த் ஒன், வடமொழி மற்றும் ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது. வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையதுன்னு சொன்னது வில்லியம் ஜோன்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்றவை தென்னிந்திய மொழிகள் யார் சொன்னாங்கன்னு கேட்டால் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். சிக்ஸ்த் ஒன், தமிழியன் என கூறியவர் என்ன ஹர்கான். செவன்த் ஒன், திராவிட மொழிகள் ஆரிய மொழிக்குடன் வேறுபட்டவை அண்டு தமிழ் வடமொழி மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரியதுன்னு சொன்னது கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஸோ அதில் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மலை உழவுக்கு உதவுகிறது. ஸோ மலை வந்து பார்த்திங்கன்னா மருத வயலில் வச்சுருப்போம். ஸோ மாங்குடி மருதனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை. ஸோ நீரும் நீராடுறதும் யார் அப்படின்னா பரமசிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி நீராடு அப்படின்னா ஔவையார். குளிர நீராடு அப்படின்னா ஆண்டாள். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சிந்து சமவெளி அகழாய்வை செய்தவர் யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன, அறிவை விரிவு செய் அப்படிங்கிறத ட்ரிக்கு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். தாஸ் அப்படின்னு ஷார்ட்டாக எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாரதியார் பாரதிதாசன் அப்படி பதிலாக ஜஸ்ட் தாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அது புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒளிப்படி இயந்திரம் வந்து ஜெராக்ஸ் காப்பி எப்போ எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா 1938 யாருன்னா நம்மளோட சன்னை வந்து ஜெராக்ஸ் எடுக்க அனுப்புகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் சன். உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது 1959. செகண்ட் ஒன், ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தொலைநகல் இயந்திரம் அதாவது ஃபேக்ஸுக்கு முன்னாடி குறியீடு மின்னேற்றலை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃபைன். ஸோ இந்த ஃபேக்ஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜியோவானி காசில்லி. ஓகே, தொலைநகலை கண்டுபிடிச்சது தொலைநகல் ஃபேக்ஸ் எடுக்க நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோவானி காசில்லி. இதை 1865 பாரிஸ்லேருந்து லியான் வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1985 கணினி மூலம் கம்ப்யூட்டர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு நேம் காமா ஃபேக்ஸ். அதனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா மேக்னஸ் கீ. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னாவே கீவேர்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, கீ இருக்குது. அப்போ மேக்னஸ் கீ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்ஸை சன் எடுக்க அனுப்புகிறோம். அண்டு கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது காமா ஃபேக்ஸை யாரை இது பண்ணுறாங்க அப்படின்னா கீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏடிஎம் 1967 ஜூன் 27 சப்போர்டு பேரண்ட். ஸோ ஏடிஎம்க்கு வந்து ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுக்க யார் அனுப்புகிறோன்னா நம்ம பேரங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட், சப்போர்டு பேரண்ட். 1962 கடவுள் சொல்லுடன் கூடிய காப்புரிமையை பெற்றவர் ஆஸ்ஃபீல்டு. ஓகே, ஸோ யார் அப்படின்னா ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டு. இணைய வணிகம். ஸோ 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சது. இணையத்தில் வணிகம் பண்ணால் ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரிச். 89 யூஎஸ்ஏல மளிகை கடையில் நிறைய அறிமுகப்படுத்துகிறாங்க. 91 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. நிறைய பேருக்கு இந்த லெசன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் மொத்த ஃபேக்டே. இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அண்ட் தென் வையக விரிவு வலை www. அந்த சர்வர் இது யார் பண்ணாங்கன்னா டிம் பெர்னர்லி 1990. இணையவழி பதிவு IRCTC எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2002. நெக்ஸ்ட் ஒன், 10th ஸ்டாண்டர்டுக்கானது தேசிய திறனாய்வு தேர்வு, 8th ஸ்டாண்டர்டு தேசிய திறனாய்வு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை. அண்டு 9th ஸ்டாண்டர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஊரக திறனாய்வு தேர்வு. நெக்ஸ்ட் ஒன், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் பெண் அறிவியல் யாருன்னா வளர்மதி. இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் அண்ணா. இளைஞர்கள் வந்து அண்ணா மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், முதல் பெண் மருத்துவர், முதல் துணை மேயர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
முதல் துணை ஆளுநர் அப்படின்னா சரோஜினி நாயுடு, அது டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. வேலூரில் இலவச மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ஐடா சோஃபியஸ் கட்டர்ஸ். ஓகே, ஸோ 10 வயசில் சாதனை புரிஞ்சது வள்ளலார், 11 வயசில் பாரதி, 15 வயதில் விக்டர் ஷீகோ, 16 அலெக்சாண்டர் அண்ட் 17 கலிலியோ. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே ஒரு நல்ல தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படின்னு சொன்னது அண்ணா. நம்ம வீட்டில் எப்பவுமே யார் இருக்காங்க? அண்ணா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு உடை அடிப்படை தேவைக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் புத்தக சாலைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னது அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்றவர்கள் வந்து புத்தகங்கள் தான் அப்படின்னு சொன்னது கதே. நெக்ஸ்ட் ஒன், சிற்பங்களின் கலைக்கூடம் காஞ்சி கைலாசநாதர். ராவணன் காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறின்னு சொன்னது அண்ணா. அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒன் ஆஃப் த நூலாக இருக்குது. சிறுகதை என்றால் சிறிய கதை, சிறிய பக்கங்களில் முடிவதல்ல அப்படின்னு சொன்னது புதுமை பித்தன். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற புதுமை பித்தன் அப்படிங்கிறது அந்த பழைய கவிதைகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக அது பண்ணுறவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் நல்ல தில்லா சொன்னது யாருன்னா தில்லான். நேதாஜி வந்து சொல்லியிருப்பார் என்னன்னா, நேதாஜி அவர்கள் வந்து நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் நேதாஜி. அப்படி நேதாஜி சொன்னார்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியா இருக்குன்னு சொன்னது யாருன்னா வின்சென்ட் சர்ச்சில். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனவொப்ப இடம் தருதல் குற்றம். இரவில் 2 நிறங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை என்றால் அதாவது விடுதலை வேண்டுமென்றால் அவற்றிற்கான விலை வந்து துன்பமும் தியாகம் அப்படின்னு சொன்னது நேதாஜி அவர்கள். நான் என் உயிரை கொடுப்பதற்கும் கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏன்னால் நான் கடவுளுக்கு எதிராக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னது ராமு. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்கு உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகளேன்னு சொன்னது அப்துல் காதர். நெக்ஸ்ட் ஒன், சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிக சிறந்த கருவி அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளும் மூட நம்பிக்கைகளும் பள்ளிகளில் தரக்கூடாது. சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்க வேண்டும். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும். இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னா ஈவேரா பெரியார் அவர்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பொறுத்த வரைக்கும் 50% 2016 கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சமான ஒரு விஷயம் தான். அண்ட் 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகை தொழும், மனை குகையில் சிறுத்தை இயலும் அப்படின்னு பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொன்னது தெரன்ஸ். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதது: ஈடுபாடு, ஆற்றல், வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆள் சேர்த்து சொன்னது யாருன்னா ஆல் ஃபோர்ட். குறிக்கோள் இல்லாத வெறும் சதைவிண்டம். ஓகே, ரொம்ப வயசாச்சுன்னா சதை வந்து வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளார், ஆலத்தூர் கிளார், புறநானூற்று பாடலில் சொல்லியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திருக்குறள் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களுக்கு உலக இலக்கியத்தில் காண்பது அறிவு. இப்போ சுவிட்ச் போடணும்னா ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ ஸ்வைசர், அப்போ ஆல்பர்ட் ஸ்வைசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் எப்பவும் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். பண்புடையவது யாவர் மாற்றம், அன்பினால் கலந்த ஒழுகுதல், அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்துண்டலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பண்பு முதல் வரி முதல் எழுத்து பா, பரிதலும் பகுத்துண்டலும் பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபெருமாள். பரியேறும் பெருமாள் அப்படின்னா அது மேரமாக இருக்கும். இது பரிபெருமாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் ஜஸ்ட் ட்விஸ்ட் இருப்பாங்க. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என கூறியவர் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடும் என கூறியவர் செனகா. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் ஆண்டவன் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என கூறியவர் மார்க்கஸ் அரேலியஸ். திருவள்ளுவரை உலக புலவர் என கூறியவர் யார் அப்படின்னா ஜி போப். உலகத்துக்கே புலவர். அப்போ உலகத்துக்கே இன்னொரு புலவர் யாராக இருப்பாங்கன்னா ஜி போப். திருவள்ளுவர் வந்து ஜி போப் வந்து
திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்ப்பாக ஆங்கிலத்தில். இதே லத்தீன் அப்படின்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டலாக 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மொத்த ஃபேக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 6, 7, 8 அப்படியே ஒன்றாவே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.